அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். பனை மரத்துக்கு ஆயுஸ் அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை வாழ வைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆயுசு மிகவும் குறைவாக இருக்கின்றது. வாழ்க்கை இப்படி போயிடுமா சார்? இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளை பற்றி எல்லோரும் எல்லா அரசியல்வாதிகளும் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். கேட்டால் நாங்களும் விவசாயிகள் என்று சொல்கின்றார்கள். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. ஆனால் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியும் இந்த மேடையில் இல்லை. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த அரசியல்வாதியுடைய தத்திரங்கள். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அரசியல்வாதிகள் எப்போதெல்லாம் தனக்கு தேவைப்படுகின்றதோ அப்போதெல்லாம் திருக்குறளை பயன்படுத்துவது போல விவசாயிகளை பயன்படுத்திக் கொண்டு வாக்கு வங்கிகளை சேகரிக்கிறார்களே தவிர கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளே. அவர்கள் வெளியே பேசும்போது நானும் விவசாயி விவசாயி என்று பேசுவார்கள். தமிழ் உணர்வு, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் அப்படி பேசுவார்கள். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சொல்லுவாங்க பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கொண்டாடுவாங்க. இன்ஷால பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இன்ஷால பயன்படுத்துவாங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? வெளிநாட்டு மிருகங்களை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வீட்டு விலங்குகளை அவங்க வளர்ப்பாங்க. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. காரணம், விவசாயிகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தால் ஆண்ட கட்சியும் ஆளக்கூடிய கட்சியும் சிந்திப்பார்கள். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. இல்லாமல் அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த சிந்தனையில் செயல்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். தனிந்து நிற்கின்றேன், துணிந்து நிற்கின்றேன் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் எந்த பயமும் எந்த பதற்றமும் இல்லாமல் அவர்களும் கூட்டணி வைக்கின்றார்கள். எப்படி கூட்டணி வைக்கின்றார்கள் என்றால் வெளிப்படையாக அல்ல, ரகசியமாக. ரொம்ப கேவலமா ஒரு கருத்துள்ள இந்த ஒரு படத்திற்கு ஒரு அரசியல்வாதியும் இல்லை என்பது மிகவும் வேதனையானது, வருந்தத்தக்கது. இங்கே இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அரசியல்வாதிகள் கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அங்கு நல்ல வருமானம் கிடைக்கின்றது. ஆகவே வாயில் தான் வடை சொந்து கொண்டிருக்கிறார்கள், விவசாயம் விவசாயம் என்று. ஆனால் என்ன வடையா, மசால் வடை மசால் வடையா. பொங்கலுக்கு 2 படம் வந்துச்சு, நல்ல வசூல், நல்ல வேட்டை, எல்லாமே பேசப்பட்டிருக்கு. ஆனால் அந்த திரைப்படம் என்ன கருத்து சொன்னது? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஏடா கூடமா கேள்வி கேட்கிறாரு, ரொம்ப எல்லாரும் அட்டாக் பண்ணி கேள்வி கேட்கிறாரு. அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. எல்லா நேரத்திலும் மக்கள் கேள்வி கேட்க முடியாது. மக்களுடைய பிரதிநிதியாக பத்திரிகையாளர் இருக்கிறான். அந்த அடிப்படையில் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார். தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே.